வாழ் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரார். வாழ்க வளம் வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே, நம்ம சிறப்பாக ஆசிரியர் பயிற்சியில இணைந்து தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இவ்வளவு பேர் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, உண்மையாலுமே சொல்ல போனா. சரிங்களா? நீங்க ஓராண்டு காலம் தொடர்ந்து வந்ததுல உங்களோட புரிதலால, உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வால நீங்க இப்ப கண்டினியூ பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு 100 பேரை அடிப்படை பயிற்சி கொண்டு வந்துட்டு ஒருத்தரை ஆசிரியர் பயிற்சி கொண்டு வர்றதுவே பெரிய விஷயம். இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 100 பேரை புதுசா பயிற்சி எடுக்க வந்தாங்கன்னா ஒரு நபரை நீங்க ஆசிரியர் ஆக்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம். ஆனா இங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 180 பேர் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே நாம நம்மை சரியா வைத்துக் கொள்ளணும். நம்மை சார்ந்த குடும்பம், சொசைட்டி, இது எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்ப நாம இவ்வளவு தூரம் இணைஞ்சிருக்கிறோம். வாழ்த்துக்கள். சரி, நான் முதல் 2 வகுப்புல உங்களுக்கு சில விஷயங்களை அடிப்படையா சொன்னேன். ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா? எவ்வளவு பேர் பண்ணீங்க? அதெல்லாம் கேட்க கூடாதுங்கிறீங்களா? ஓகே. வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறதே 1 2 3 4 5 6 பேர் தான் வீடியோவே ஆன் பண்ணியிருக்கீங்க. 161 பேர்ல மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணல? வீடியோவே ஆன் பண்ணல. வீடியோ ஆன் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா, நான் கரெக்டா இருக்கிறேன்னு எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? நான் சரியா இருக்கிறேன்னு எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா நான் வீடியோ ஆன் பண்ண மாட்டேன். இப்ப நான் வேற ஏதாவது கசகசன்னு சட்டை போட்டுட்டோ அல்லது கசமசான்னு முடி வச்சுட்டோ உட்காந்தேன்னா நான் வீடியோ ஆன் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். இப்போ வீடியோ ஆன் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல நீங்க இந்த வகுப்பை முழு கவனத்தோட கவனிக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோல இருந்தாதான் அதை கவனிக்க முடியும். எப்பவுமே நம்மளை யாராவது ஒருத்தர் கண்காணிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம கரெக்டா நடந்துக்குவோம் இல்லைங்களா? ஒரு போலீஸ்காரன் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல வண்டி எப்படி ஓடும்? ப்ராப்பரா ஓடும், அளவான ஸ்பீட்ல ஓடும், ஹெல்மெட் ப்ராப்பரா போட்டிருப்போம், லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போவோம் இல்லையா? பட் அதே போலீஸ்கார் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணா போவோம். சரியா? அப்போ இந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. சரிங்களா? ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்குது. சரிங்களா? இப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்குவோம்? ப்ராப்பரா ஜென்யூனா நடந்துக்குவோம். ஒரு 1000 ரூபாய் அங்க கிடக்குது, என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொண்டு போய் ப்ராப்பரா கொடுப்பீங்க. ஏன்னா ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். சரிங்களா? இப்படி ஒரு இறைவன் எப்பவுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். சரிங்களா? இந்த கேமராவை ஆன் பண்ணீங்கன்னா உங்களை நாங்க பார்க்க முடியும், நான் ஆன் பண்ண என்ன நீங்க பார்க்க முடியும். பட் இறைவன் நம்ம எல்லாரையுமே எப்பவுமே பார்த்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா? பகல்லையும் சரி, இரவுலையும் சரி, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா? அந்த ஒரு கவி கூட நான் சொல்லியிருப்பேன், கண்காணி என்ற ஒரு கவி. சரி, இறைவன் எல்லாரையும் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப எவ்வளவு பேர் வீடியோ வந்துட்டீங்க? பரவாயில்லையே, 25 35 37 பேர் வந்துட்டீங்க.
மிச்சம் இருக்கிறவங்க இன்னும் வரல. ஒண்ணு அவங்க ப்ராப்பரா கிளாஸ்ல இருப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு ஒண்ணு. சரிங்களா? இல்லாட்டி வேற ஏதாவது வேலை பார்த்துட்டே கூட அவங்க இதையே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த விஷயம் வந்து அவ்வளவு ஆழமா உள்ள போகாது. நீங்க ஏதாவது வேலையில இருக்கிறீங்கன்னா கூட என்ன பண்ணுங்கன்னா, அதாவது நீங்க ஏதாவது வேலைக்கு போறவங்க கூட இதுல சேர்ந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 1½ மணி நேரம் ஒரு தடவ ஒதுக்கி, இந்த வீடியோவ போட்டு உட்கார்ந்து, இதுல வர்ற தவத்த பண்ணி, இதுல வர்ற சிந்தனை உரைய தனியா கேளுங்க. சரிங்களா? ஏன்னா, இது எதற்கான ஒரு விஷயம்னா, இது முன்னாடி நாம எடுத்ததெல்லாம் நமக்கான விஷயம் மட்டும். பட் இப்ப நம்ம எடுக்க போறது நமக்கானது, பிறருக்கானதும் கூட. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் முழு கவனமா இருக்கறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். சரிங்களா? ஆசிரியர் எல்லாருமே வீடியோல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அது ஆரம்பத்துல இருந்தே ஒரு பழக்கமா நம்ம வச்சுக்கலாம். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனாலே சரி, அப்ப நான் ஒரு சில டைம் கிளாஸ்ல இதுல வரலன்னா, உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல? இல்லையா? சார் வெறும் வீடியோ மட்டும், ஆடியோ மட்டும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. சரியா? அப்ப அது போல தான் நம்ம எல்லாருமே வீடியோல வரும்போது, இந்த வகுப்பு வந்து ரொம்ப லைவா 100% அட்டெண்டன்ஸா நம்ம முழுக்க இந்த கவனத்தோட கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, அந்த விதத்துல இறை ஆசிரியர் அப்படின்னு ஒரு பொறுப்பை எடுக்கறதுக்கு நாம முன் வந்திருக்கிறோம். சரிங்களா? இது மகான்களுடைய பணி என்று நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். கடமைக்கும், சேவைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆசிரியர் பயிற்சி செய்வது என்பது என்னுடைய கடமை. அப்படி நீங்க எடுத்துக்கணும். இதைய சேவையாக நீங்க எடுத்துக்கொண்டா, நீங்க இப்ப கொஞ்ச நாள் ஆர்வத்துல செய்வீங்க. அப்புறம் செய்யாம விட்டுருவீங்க. இது நெறைய பேருட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஏதோ ஆர்வக் கோளாறு மாதிரி வந்து கலந்துக்குவாங்க, கத்துக்குவாங்க. பட் அதுக்கப்புறம் அதை அவங்க பெருசா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேட்டா, "என்னால முடியல சார்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப முடியாது என்பது இங்க ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? 24 மணி நேரம் யாரும் வந்து சர்வீஸ் பண்ண சொல்லல. 24 மணி நேரம் யாரும் தவம் பண்ண சொல்லல. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நம்மால முடிஞ்சத இந்த சமுதாயத்துக்கு செய்யணும்னு தான் சொல்றோம். சரிங்களா? அது எல்லாச்சாலயும் முடியும். கண்டிப்பா எல்லாராலயும் முடியும் தான். பட் ஏன் நெறைய பேர் அதை பண்றது இல்ல அப்படின்னா, அதை அவங்க வந்து சர்வீஸா எடுக்குறாங்க. இத செஞ்சா செய்யலாம்ப்பா, செய்யாட்டி பரவாயில்ல. அந்த கண்ணோட்டம் இறை ஆசிரியர்கள், இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வரவே கூடாது. இது என்னுடைய டியூட்டி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மகரிஷி எப்படி நம்ம அம்மா, அப்பாவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோமோ, இல்லையா? நம்மை பெற்று, வளர்த்து, ஆளாக்கி, இத்தனை விஷயத்தையும் கொடுத்து அம்மா, அப்பாவ பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய மனைவியை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கணவனை பார்த்துக் கொள்ள வேண்டியது, அவருக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுல பின்வாங்கிறாதீங்க. அதுதான் துன்பத்திற்கு அடிப்படை காரணம். தனக்கான கடமையான பயிற்சிகளையும், 5 அளவு முறையும், தன் குடும்பத்திற்கான கடமைன்னு சிலது இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, உங்க கணவர் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? பட் அவருக்கு சாப்பாடு போட வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க மனைவி உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது கோடி கோடியா வாங்கி கொடுக்கறதுன்னு தேவையில்லை. பட் அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அடிப்படை வசதியை செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கடமை தவறுறாங்க. பிடிச்சது பிடிக்காததுனால கடமை தவறுறாங்க. பிடிச்சது பிடிக்காததுக்கும் கடமைக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்க அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாருங்க. சரிதானுங்களா? எனக்கு சொத்து குடுக்கல அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அவருதான் இந்த உடம்பையே, மனசையே, உயிரையே, அறிவையே சொத்தா குடுத்துட்டாரே. கர்மாவையே சொத்தா குடுத்துட்டாரே. சரிதானே? அந்த சொத்து வந்தா என்ன? வராட்டி என்ன? சரிங்களா?
உங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இயற்கை உருவாக்கும். அதே சமயம் அவரை கஷ்டப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா சத்தியமா முடியாது. அவர் உங்களுக்கு சொத்தை கொடுக்கலாம், கொடுக்காம போலாம், யாராச்சும் எழுதி வச்சுட்டு போலாம். அவருக்கு சோறு போட வேண்டியது உங்க கடமை. இந்த கடமையில நம்ம எப்பவுமே தவறக்கூடாது. சரிங்களா? அப்படி தனக்கான கடமை என்ன? இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கிறது உங்க கடமை. இந்த உடம்ப காத்தால இருந்து நைட் வரைக்கும் வேலை வாங்குறோம். இதுக்கு ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி பண்ணணுமா வேண்டாமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு உங்ககிட்ட. அவருக்கு சாப்பாடு, சம்பளம் ஏதாவது குடுப்பீங்களா? குடுக்க மாட்டீங்களா? என்ன ஆகும் குடுக்காம விட்டீங்கன்னா? கொஞ்ச நாள் அவர் இளைச்சு, உழைச்சு செத்து போயிருவாரு. புரியுதுங்களா? அவர துன்பப்படுத்தின பாவம் நமக்கு வரும். அதுபோல இந்த உடல முழுசா நம்ம பயன்படுத்திட்டு, நம்ம என்ன பண்றது இல்ல? அதற்கான டியூட்டியே செய்யறது இல்ல. இந்த உயிர பயன்படுத்துறோம், மனச பயன்படுத்துறோம், அறிவ பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப இதற்கான கடமைகளை முதல்ல நம்ம சரியா செய்யணும். அப்புறம் என்னுடைய குடும்பத்திற்கான கடமையை செய்யணும். அதற்கப்புறம் என்னுடைய சுற்றம், ஊர், உலகம்னு வர்றப்ப தான், இந்த மனவளக்கலை, இந்த யோக பயிற்சியில நம்ம கடமை செய்யணும். இந்த பயிற்சி எனக்கு குடுத்தது யாருங்க? வேதாத்திரி மகரிஷி. அதனால் நான் பெற்ற பலன் எவ்வளவு? சரிங்களா? அப்ப மகரிஷிட்ட இருந்து நான் பயிற்சிய கடனாக பெற்றிருக்கிறேன். எப்படி அம்மா, அப்பாட்ட இருந்து சாப்பாடு, துணிமணி, உயிர் எல்லாத்தையும் கடனா வாங்குனது போல, என்னுடைய குருவிடம் இருந்து உடற்பயிற்சியை கடனாக பெற்றிருக்கிறேன். தியானத்தை கடனாக பெற்றிருக்கிறேன். சிந்தனைகளை, அறிவை கடனாக பெற்றிருக்கிறேன். இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஆன்மீக விஷயத்த நான் குருகிட்ட இருந்து கடனா பெற்றிருக்கிறேன். அப்ப அதற்கு நம்ம திரும்பி ஏதாவது செய்யணுமா இல்லையா? சரிங்களா? அந்த கடமை தான் இப்ப நம்ம செய்யற விஷயம். சரிங்களா? ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த பயிற்சிய இவ்வளவு தூரம் நடத்தணுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நடத்தணும். இத நடத்தலைன்னா என்ன யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. பட் இது என்னோட கடமை. சரிங்களா? இப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையா இருக்கணும்னு தான் மகரிஷி எதிர்பார்த்தாங்க. மகான்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இந்த உலகத்த நல்லா வச்சுக்க வேண்டியது அவங்களோட கடமையா பார்க்குறாங்க. கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழ்வார். அவங்க கடமை யாரும் தவறுறதே கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க இந்த சமுதாயத்துக்காகன்னு உழைக்கிறாங்க. இப்ப நமக்கே கூட சில நாள் சோர்வு வரும். இந்த பயிற்சி நடத்துறப்ப, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடத்துறப்ப, நிறைய அன்பர்கள் வரலைனாலோ, அல்லது வந்த அன்பர்கள் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலினாலோ, நமக்கு கொஞ்சம் மன வருத்தம் வரும். எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கணும்? எதுக்கு இவ்வளவு ஆற்றல குடுத்து இவ்வளவு பேசணும்? இதெல்லாம் வேஸ்ட்டா? இத விட்டுட்டு வேற ஏதாவது செய்யலாமா? அப்படியெல்லாம் தோணும். சரிங்களா? இது சும்மா 10ஓட 11ஆ போறவங்களுக்கு இப்படியெல்லாம் தோணாது. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சின்சியரா இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு அமைதி வரணும்னு ரொம்ப ஆத்மார்த்தமா நினைக்கிறவங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் வரும். பட் மகான்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? நாம என்ன செய்தாலும் அவங்க கடமையை செய்வாங்க. சரிங்களா? ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குரு ஆத்துக்கு குளிக்க போனாராமா. குளிக்க போனப்ப ஒரு தேள் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்ததாமா. வெளிய வர முடியாம. அவர் அத புடிச்சு எடுத்து மேல போட்டிருக்காரு. அது ஏதோ தப்பா நெனச்சுட்டு கொட்டிருச்சாமா அவரு. அவருக்கு வலி. எடுத்து விட்டுட்டாரு மேல. கொட்டிருச்சு. தேள் கொட்டுனா வலி. மறுபடியும் அது அப்படியே போய் அந்த பக்கம் போய் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. மறுபடியும் எடுத்து மேல விட்டாராம். மறுபடியும் கொட்டிருச்சு. சரிங்க. சரி. மறுபடியும் அது போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சாம். சரியா? இவ போய் எடுக்க போனாராம். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்களாம். "ஏன் சாமி, அதுதான் நீங்க எடுத்து வர்றது நல்லதுன்னு தெரியாம உங்களையே கொட்டுதே. அது ஏன் மறுபடியும் போய் எடுத்து எடுத்து விடுறீங்க?" அப்படின்னா, கொட்டுவது தேளுடைய குணம். காப்பாற்றுவது என்னுடைய குணம். தேளே அதனுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாத போது,
நான் ஏன் என்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு கேட்டாராமா. எவ்வளவு ஒரு ஆழமான செய்தி பாருங்க. ஒரு 5 அறிவு இருக்கிற தேளே, 4 அறிவு இருக்கிற தேளே அதனுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டேங்குது யாருக்காகவும். அப்ப நான் ஏன் மாத்தணும்? காப்பாத்துறது என்னுடைய குணம். மறுபடியும் 3வது தடவை எடுக்கணும். இப்ப மகான்களுக்கு தெரியும். சொல்றவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் பயங்கரமா ஃபாலோ பண்ணி உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ஒரு சிலர் அப்படியே வந்துட்டு 10ஓட 11 நுனிப்புல் மேய்ஞ்சுட்டு போவாங்க. ஆனால் விதைப்பது என்னுடைய கடன் என்று சொல்லி மகான்கள் விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதுல சில மரங்கள் பெரிதாகி அது பல விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கும். இது இயற்கை. சரிங்களா? அந்த விதத்துல இந்த மகான்களோட மனோநிலை நமக்கு வரணும். சரிங்களா? மகான்கள் உலகத்தையே பொறுப்பா எடுத்துக்கொண்டாங்க. நாம உலகத்தை எல்லாம் பொறுப்பா எடுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த நாட்டை முழுக்க பொறுப்பா எடுக்க வேண்டாம். சரியா? உங்க மாநிலம் முழுக்க பொறுப்பா எடுக்க வேண்டாம். சரியா? உங்க ஊரை மட்டுமாவது பொறுப்பா எடுத்துக்கங்க. அல்லது உங்க பகுதியை மட்டும் பொறுப்பெடுத்துக்கங்க. இந்த பகுதிக்குள்ள எல்லாருக்கும் பயிற்சி போறதுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்சதை செய்யுங்க. சரி, இப்படி ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்குது. டெய்லி ஒருத்தர்ட்ட போய் பேசுங்க, சொல்லுங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் நாம பண்ண வேண்டியது. சரியா? அப்ப இது என்னுடைய கடமையாக நீங்க செய்யணும். இங்க இந்த பயிற்சியை நான் கத்துக்கிட்டேன். கடன் பட்டிருக்கிறேன். இந்த பயிற்சி மக்களுக்கு போறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அது ரொம்ப உயர்ந்த சேவை தான் ஆசிரியர் பணியாக இந்த அறிவை கொடுப்பது. சரிங்களா? அப்ப இது கூட சப்போர்ட் பண்றது எல்லாமே இந்த பணி கூட சேர்ந்தது தான். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் நம்மால முடிஞ்ச பங்க செய்யலாம். அதற்காகத்தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சரிதானுங்களா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுதான் இங்க முக்கியம். நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றோம். மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய கடமையாக நீங்க செய்ய வேண்டும். இந்த வகுப்புக்கு வர்றது உங்களுடைய கடமை. சரிங்க, இந்த வகுப்புக்கு வர்றது உங்களோட கடமையாக நீங்க பார்க்க வேண்டும். இப்ப இந்த வகுப்பை நடத்துறது என்னுடைய கடமையா நான் பார்க்கறேங்காட்டி தான் வர்றேன். இல்லாட்டி போன வருஷம் பேசின ரெக்கார்டு இருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு போயிடலாமே அப்படியே. 2 ஆசிரியர் பயிற்சி 3 ஆசிரியர் பயிற்சி நடத்தியாச்சு. அது அத்தனையோட ரெக்கார்டும் இருக்கு. புரியுதா இல்லையா? நான் ஏன் நேரா பேசுறேன்னா, இப்படி பேசினாதான் உங்களுக்கு உணர்வுபூர்வமா சில செய்திகள் கொண்டு சேர்க்க முடியும். அதனாலதான் நேரடியா உட்கார்ந்து பேச வேண்டியதா இருக்கு. இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். சரிங்களா? அந்த விதத்துல இந்த சர்வீஸ் ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன், இது கிடைத்ததற்கு அரிய விஷயம். மகான்களுக்கு அடுத்த நிலையில நாம இப்ப இருக்கிறோம். இதை கரெக்டா முயற்சி பண்ணா நம்ம மகானாக மாறிவிடும். சரிதானுங்களா? நிச்சயமா மாற முடியும். இதை நீங்க நம்பணும். கண்மூடித்தனமா நம்பணும்னு சொல்லல. என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கர்மாவை பிறவில நான் கழிக்க முடியுமானா சத்தியமா முடியும். ஏன்னா புத்தருக்கு முடிஞ்சது, வள்ளலாருக்கு முடிஞ்சது, வள்ளுவருக்கு முடிஞ்சது, மகரிஷிக்கு முடிஞ்சது, இயேசு மகானுக்கு முடிஞ்சது. அவங்கள பிறக்கிறப்ப ஞானி அல்ல. ஓஷோக்கு முடிந்தது, மகாவீரருக்கு முடிந்தது. பிறக்கிறப்ப ஞானி இல்லை. அவங்க எல்லாம் சாதாரண மனித வாழ்க்கை. மகரிஷியோட வாழ்க்கையில எடுத்து படிங்க. சாதாரண பக்தி மார்க்கத்துல பிறந்த ஒரு மகான். பட் அவர் முயற்சியால அந்த உணர்வை அவர் பெற்றிருக்கிறார். தவம், ஆழமான தவங்களை நாம் செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த பயிற்சியில இந்த 12 மணி தவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இறை ஆசிரியர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை தவம் செய்ய வேண்டும். இஸ்லாத்துல 5 வேளை தொழுகை செய்வது போல இறை ஆசிரியர் காலையில 5 மணிக்கு தவத்துல வரணும். எல்லாரும் வரணும். நாளையிலிருந்து ஆகினை தியானத்தை தொடங்குறோம். நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? ஆகினை தியானத்தை 5 மணிக்கு தொடங்குறோம். ஒரு 45 நிமிடம். 15 நாள் ஆகினை, 15 நாள் சாந்தி, 15 நாள் துரியம். இது காலையில நடந்துட்டே இருக்கு. இந்த தவத்துல நிச்சயமா நீங்க ஆசிரியர் எல்லாம் கலந்துக்கணும். எல்லா ஆசிரியர்களுக்குமே சொல்றேன். சரிங்களா?
காலையில எப்படி தொடங்குறோமோ அதுதான் அந்த அன்னைக்கு வாழ்க்கை. காலையில நம்ம தவத்துல தொடங்கி மனதை அமைதிப்படுத்தி அதை சந்தோஷமா தொடங்கிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு டேவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நாளை முதல் கொண்டு நீங்க எல்லாரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு ஆசிரியருடைய அடிப்படை தகுதி 3 வேளை தவம். காலையில 5 மணிக்கு தவம். 5:45 5:50க்கு முடிஞ்சிரும். அப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். 12 மணிக்கு தவம். இது உங்களுக்கு சிறப்பு தவங்கள். சரிங்களா? அடுத்த வகுப்புல அந்த தவத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சிறப்பு தவங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு தவம் சிறப்பு தவமா நடந்துட்டு இது மத்தியானம் மட்டும்தான் நடக்கும். அது வாரத்துல 3 நாள் தான். சரிங்களா? அப்ப 12 மாசத்துக்கு 12 தவத்தை நீங்க கத்துக்குவீங்க. அப்ப இந்த தவத்தை திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் இந்த தவத்தை நீங்க பிற்காலத்துல நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்க. இந்த 12 மணிக்கு கொடுக்குற தவத்தை 12 மணிக்கு மட்டும் செய்யுங்க. காலையில எப்பவும் போல ஒரே தவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? அதே போல மாலை 6 மணிக்கு எல்லாரும் தவம் பண்ணணும். காலையில ஒரு 3/4 மணி நேரம், 12 மணிக்கு ஒரு 3/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம். டெய்லி 2 மணி நேரம் தவத்துக்கு ஒதுக்கணும். அப்பதான் ஆசிரியர் ஆக முடியும். நீங்க இதில் அப்படியே அதிகப்படுத்திட்டே போகணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரங்கிறது 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரமா மாத்தலாம். உங்களோட நேரம் சூழலை பொறுத்து பண்ணுங்க. எந்த வேலையும் கெடுத்துட்டு பண்ண வேண்டாம். பட் தவத்தினுடைய நேரம் அதிகரிக்க அதிகரிக்க தான் நமக்கு அந்த ஆழ்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அது கண்டினியூவா உட்காரணும். அதுதான் முக்கியம். டெய்லி உட்கார முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளோ மௌனம்ங்கிற பேர்ல வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள்ல நீங்க கொஞ்சம் ஆழமான தவத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். தவத்துல நீங்க ஆழமா போக 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 போகத்தான் நம்ம கிட்ட சேஞ்சஸ். இறை உணர்வுக்கு பக்கத்தால நீங்க போயிட்டு இருக்கீங்க தவத்தில். சரிங்களா? சரி, அந்த விதத்துல 3 வேளை தவம் பண்ணுங்க நிச்சயமா. சரிங்களா? பாடல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம். பாடல் வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு 4 வரி மட்டும் எழுதுங்க. சரிங்களா? எல்லாருமே ஆனா எழுதணும் கண்டிப்பா. எழுத படிக்க தெரியாதவங்க விட்டுருங்க. வேற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க லாங்குவேஜ்ல எழுதுங்க. மற்றவங்க எல்லாம் நிச்சயமா இப்போ எழுதி பழங்க. ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எழுதியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு காரணம் இல்லை. எழுதுறதுக்கு இப்போ வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கோ. இப்போ லாஸ்ட் இயர் எல்லாமே நீங்க அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்திருப்பீங்க. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாரும் குரூப் ப்ராப்பரா பிரிச்சு விட்டுருவாங்க. ஆல்ரெடி நம்ம குரூப்பாக தான் இருக்கிறோம். அந்த குரூப்ல நீங்க அந்தந்த வாரத்துக்கான கவியை நீங்க என்ன பண்ணலாம், எழுதி அதுல போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதே போல மாதத்திற்கு ஒரு நூல் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அந்த நூலை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரும். முதல்ல குட்டி புக்கா தான் கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அதிகபட்சம் 2 பக்கம், ஒரு 5 நிமிஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அந்த பழக்கம் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு புக்கு படிக்கிற பழக்கமே இல்லை. அப்புறம் எப்படி உள்ள நாலேஜ் போகும்? ஒரு ஆசிரியர் வந்து நிறைய நாலேஜ் உள்ள வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க பேசுறப்ப அது ஸ்பான்டேனியஸா வெளியே வரும். இப்போதைக்கு நீங்க பேசுறதுக்கு தான் தடையா இருக்குது. சரிங்களா? பட் சப்ஜெக்ட் நீங்க நிறைய வச்சிருந்தீங்கன்னா பேச்சு ஃப்ளோ வரும்போது சப்ஜெக்ட் தானா வந்துடும். புரியுதுங்களா? பட் அந்த ஒரு பேச்சு வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும், நிறைய விஷயத்த உள்ள வாங்கி வச்சுக்கணும். அது சிந்தனை உரை நீங்க நிறைய கேட்கணும். புக்கு நிறைய படிக்கணும். நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா படிங்க. யார் சிறந்த ஆசிரியர் ஆவாங்கன்னா நல்லா புத்தகம் படிப்பவர்கள் தான் சிறந்த ஆசிரியர் ஆகணும். சீரியஸா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எல்லாருமே புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பெருசா இல்லை. சரிங்களா? நாம அந்த புத்தகத்தை படிச்சு அதுல இருக்கிற விஷயத்த புரிஞ்சு அதை ஒரு 10 பக்கத்துக்கு எழுதணும். ஒரு மாசத்துக்கே 10 பக்கம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 வரி, 10 வரி ஒரு நாளைக்கு, 1 நிமிஷம் 2 நிமிஷம், இப்படி நீங்க பிரிச்சு பண்ணிக்கணும். கடைசி நாள் போய் உட்காந்துட்டு ஐயோ இன்னைக்கு எழுதணுமே, இந்த புக் எழுதணுமே, அப்படியெல்லாம் போகக்கூடாது. டெய்லி 1/2 மணி நேரம் ஒதுக்கிருங்க இதுக்குன்னு. அது வகுப்பு இல்லாத நாள் இருக்குல்ல, அந்த 1.5 மணி நேரத்துக்கு இதுக்கு ஒதுக்கிருங்க.
வகுப்பு இல்லாத நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் தவம் பண்ணுங்க. அப்புறம் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதுல பாட்ட படிங்க, எழுதி பாருங்க. சரிங்களா? ஒரு புக் எடுத்து படிங்க ஒரு 10, 15 நிமிஷம். அதுல என்ன கருத்து சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு, அதையே ஒரு குறிப்பா ஒரு 10 லைன் எழுதுங்க. அவ்வளவுதானே. ஒரு பேஜ்க்கு 20 லைன். சரிங்களா? நான் சொல்றது ஒரு 10 பேஜ் 200 லைன் டிவைடட் பை 30 நாள். ஒரு நாளைக்கு 7 லைன் எழுதுனீங்கன்னா 210 லைன் எழுதலாம். ஆனா ஒரு நாளைக்கு 7 லைன் எழுதிரணும். நம்ம அசால்ட்டா இல்லப்பா வாரத்துல 35 லைன் அப்புறம் எழுதிக்கலாம். அல்லது 15 நாளைக்கு அப்புறம் ஒரு 5 பேஜ் எழுதிக்கலாம்னா அது நடக்காது. இன்னைக்கு வேலை இன்னைக்கு நீங்க முடிச்சிடணும். இன்னைக்கு வேலை இன்னைக்கு நீங்க முடிச்சிடணும். சரிங்களா? அப்ப இன்றைக்கு வேலை இன்னைக்கு முடிச்சீங்கன்னா சின்ன வேலை ஈஸியா. சரிங்களா? இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வரவு செலவு இருந்ததுன்னு எழுதி வைக்கிறது ஈஸி சாயங்காலம். இல்ல சார் நான் ஒரு வாரம் கழிச்சு எழுதிருக்கேன்னா என்ன வரவு வந்துச்சு என்ன செலவு வந்துச்சுன்னே தெரியாது. அது மாதிரிதான். அன்றன்றைய வேலையை அன்றன்னைக்கு முடிச்சிருங்க. சரிங்களா? சரி அந்த விதத்துல இந்த மாதத்திற்கான நூல் அம்மா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக் என்ன நம்ம கொடுத்துருக்குறோம்? உடற்பயிற்சி தான் கொடுத்துருப்போம். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சி புத்தகம் தான். அது வந்து ஒரு 50 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 50 62 பேஜ் இருக்கும். சரிங்களா? அதுல எல்லாம் படங்கள் எல்லாம் போட்டு எக்ஸசைஸ் எல்லாமே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்க முதல்ல படிக்க வேண்டிய நூல் அதுதான். அதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்காது. பட் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை, அணிந்துரை எல்லாம் இருக்கும். அதை படிங்க. பின்னாடி மகிழ்ச்சி சில விஷயங்கள், தத்துவங்களை சொல்லியிருப்பாங்க. அதையும் படிங்க. நடுவுல பயிற்சிகளை பற்றி படிங்க. அதனோட பயன்கள் எல்லாம் பற்றி படிங்க. சரிங்களா? அதனோட சாராம்சமா நீங்க அந்த புத்தகத்தை டெய்லி ஒரு 5 லைன் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு நோட் போட்டு அந்த ஒரு இந்த மாசம் முடியிறப்ப இப்போ 1ஆம் தேதி நாளைக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை மந்த்துக்கான ஒரு அசைன்மெண்ட் வந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சி புத்தகம் அப்படின்னு எழுதிக்கோ. சரிங்களா? ஜூலை மாதத்திற்கான அசைன்மெண்ட் எளிய முறை உடற்பயிற்சி புத்தகம். அதை எழுதிக்கோ. ஜூலை மாசம் முழுக்க உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்கு. நீங்க பொறுமையா உட்காந்து அதை படிச்சு அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அதான் அசைன்மெண்ட். அதை அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறது அசைன்மெண்ட் இல்லை. அந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குதோ புரிஞ்சதை உங்களோட ஓன் பாணியை எழுதுங்க. அப்ப அந்த விஷயம் உங்களுக்குள்ள போய் ஜீரணமாயி உங்ககிட்ட இருந்து உங்களோட விஷயமா வெளியே வரணும். அதனாலதான் ஒரு 2 பேஜ் படிங்க அல்லது ஒரு பேஜ் படிங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை நோட் பண்ணுங்க. அவ்வளவுதான். பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணு. சரிங்களா? ரைட்டு. இது 1. சரிங்களா? 2வது உங்களுக்கான குணம். அம்மா இவங்களுக்கு என்ன குணம் வச்சிருக்கோம்? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. வெரி குட். அந்த லிஸ்ட்டை கூட உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டுறலாமா? IAP 3Bக்கு வந்து அந்த லிஸ்ட்டை கூட அனுப்பிச்சு விட்டுறலாம். பொறுப்பாளர் வச்சிருக்காங்க ஐயா. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு நாள் நம்ம அருள் தந்தையோட வாழ்க்கை விளக்கம் தான் முதல் புத்தகமா கொடுத்திருக்கோம். இல்ல போன தடவை அதை கொடுக்கல. அதுக்கு முந்தின வரைக்கும் அதான் கொடுத்தோம். போன தடவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை விளக்கம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கத்துக்கு மேல இருக்கிற ஒரு புத்தகம். அது உடனடியாக கொடுத்தா அவங்க சிரமப்படுவாங்கன்னு போன தடவை நம்ம வந்து உடற்பயிற்சி புக்கா மாத்தணும். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால உடற்பயிற்சி புத்தகமே போகட்டும். ஒரு சின்ன சின்ன புக்கா இவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய புக்கா கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எடுத்தோடனே பெரிய புக்கா கொடுத்தோம்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனாலதான் ஒரு 30-40 பேஜ் இருக்கிற புத்தகமா இருந்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நான் கொடுக்குறோம். இந்த புக்கை வந்து PDF காப்பி உங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சுட்ருவோம். பக்கத்தால வேதாத்திரி மகர்ஷி மன்றங்கள் இருந்தா போய் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த புக்கை கடையில கொண்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா சரிங்களா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதையும் நீங்க வச்சு பார்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஒரு 10 புத்தகம் எது எதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். நீங்க வாய்ப்பு இருந்தா மொத்தமா ஆர்டர் போட்டு அந்த 10 புக்கையும் வாங்கிக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் மொத்தமா. அதுக்கு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க. சரிங்களா? 40% பக்கம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க அது கூட கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி இது நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? எல்லாத்தையும் கட்டாயமா உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு PDF அனுப்புவோம்.
வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நீங்க செல்போன்லயே படிச்சாலும் சரி. இதுல சில புத்தகங்கள் ஆடியோ வடிவிலையும் அனுப்புவோம். எல்லா புத்தகங்களையும் ஆடியோ வடிவில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்றோம். பட் உடற்பயிற்சி புக்கெல்லாம் ஆடியோ வடிவில் அனுப்பிச்சா அது சரியா வராது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் மத்த புக் எல்லாமே வாழ்க்கை விளக்கம், மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3, உலக சமாதானம் இதெல்லாமே வந்து ஆடியோவாவும் வரும், புக்கு பிடிஎஃப் காப்பியாவும் வரும். ஆடியோவா எதுக்காக அனுப்புறோம் அப்படின்னா, நீங்க ஏதோ பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலையா இருக்கீங்கன்னா கூட அந்த ஆடியோ போட்டு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடும். ஒவ்வொரு சாப்டரா போட்டிருப்பாங்க. அதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போகும். சரிங்களா? அப்ப நீங்களும் இந்த விஷயமும் உங்களுக்குள்ள ஒன்றா கலக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் சூழல் உருவாக்க முடியுமோ உருவாக்கும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த புத்தகத்தை நீங்க வந்து இந்த மாதத்துக்கான புத்தகமா வச்சுக்கோங்க. அதே போல ஒவ்வொரு மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிக்கணும். அது என்ன விரதம் சார்? நம்ம ஆகினை தவம் எடுக்கிறப்ப சொல்லியிருக்கோம் இல்லையா? காலையில நேரத்துல எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறது, ஒரு விளக்கு ஏற்றுவது, தூய்மையா வைத்துக் கொள்வது, சாயங்காலம் குளிச்சுக்கிறது. சரிங்களா? ஒரு மாலை போட்டா நீங்க எந்த பரிசுத்தமா இருப்பீங்களோ, வித்து சக்தி செலவு பண்ணாம இருக்கிறது, வெளியில கண்ட உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது, முழுக்க முழுக்க இறை சிந்தனையா இருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, அந்த முதல் 7 நாள்ல உங்களுக்கு அந்த 7வது நாள் அல்லது 8வது நாள்ல வந்து உங்களுக்கு ஒரு தியானத்தினுடைய தீட்சை புதுசா கொடுக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு மாசமும் அந்த முதல் 7 நாள்ல நீங்க எப்பவுமே விரத முறையா வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 7 நாள் நீங்க நல்லா பயிற்சி எல்லாமே விடாம பண்ணிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய தியானம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. இது சென்ற வருடமே நீங்க அப்படித்தான் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே தான் இந்த வருஷமும் நம்ம வந்து பண்ண போறோம். புதிய புதிய தியானங்கள் கற்றுக்கொள்ள போறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிக்க தியானம். சரிங்களா? ஒரே நிமிடம். அப்ப அந்த சக்தி மிக்க தியானங்கள நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த 1 வாரம் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, விரதமா எப்பவுமே எடுக்கணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல இனிமேல் வகுப்புகள் முழுக்க முழுக்க Zoomல மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? யூடியூப் லைவ்ல அது வராது. அதனால எல்லாருமே Zoomல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, வரலைங்கிறத எங்களால கணக்கெடுக்க முடியும். அதனால இறையாசிரியர் பயிற்சி வரைக்கும் இனிமேல் வந்து Zoomல தான் நடக்கும். ஸ்ட்ரென்த் 300 பேருக்கு மேல அதிகமா போனா நம்ம யூடியூப் பத்தி யோசிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு 200 பேர் தான் வர்றீங்க. அந்த 200 பேருமே வந்து நான் உங்ககிட்ட கேட்கறது அதே தான். அடிப்படை பயிற்சியில் என்ன கேட்கிறோம்? 100% அட்டெண்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்றோம். 100% டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். சொல்ற பயிற்சிகளை முறையா முழுசா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றோம். இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், பரவாயில்ல. பட் உங்களோட முயற்சி 100% இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட் இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? இதுல வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஆசிரியரா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அது நாம போடுற எஃபர்ட்ல தான் இருக்கு. நான் எந்த அளவுக்கு சின்சியரா சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்றேனோ அந்த அளவுக்கு நானும் மேம்படுவேன், என் குடும்பமும் மேம்படும், என்னோட சொசைட்டியும் மேம்படும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா சிறப்பா பண்ணுங்க. ரைட். இந்த மாதத்திற்கான குணம் எழுதிக்கோங்க. நன்றி உணர்வு. ஜூலை மாதத்திற்கான குணம் நன்றி உணர்வு. இதை பத்தி ஒவ்வொரு மாதமும் அந்த தவம் எப்படி ஒரு 7, 8 தேதியில கொடுப்போமோ அதே போல 1, 2 தேதியில இந்த குணத்தை பற்றி நம்ம பேசிடுவோம். இந்த மாதம் முழுக்க நீங்க அந்த குணத்தை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? இந்த மாதத்திற்கான குணம் அப்படிங்கிறது நன்றி உணர்வு அப்படிங்கிற குணத்தை நாம எடுத்துக்கணும். சரிங்களா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கும். அப்போ
நாம இப்ப நிறைய இல்லைன்னு தான் புலம்புறமே தவிர எனக்கு இருக்குதுன்னு யாரும் சொல்றதே இல்லை. நீங்க யோசித்து பாருங்களேன். ஏன் மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னா மனுஷங்கிட்ட நன்றி உணர்வே இல்லைன்னு சொல்றாங்க மகான்கள். யோசித்து பாருங்க. இந்த உடலை கொடுத்ததுக்கு யாரையாவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கிறானே. நான் நினைச்சத பேச்ச உங்ககிட்ட சொல்ல முடியுதே. நான் பேசுறது உங்களால கேட்க முடியுதே. அதுக்கு ஒரு செல்போனு, லேப்டாப் இத்தனை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களே. கரண்ட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்களே. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல நம்மளால ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள முடியுது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று நல்லா இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு மதியான உணவு இருக்குது நமக்கு. சரிங்களா? சூரிய ஒளி அற்புதமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது, தாவரங்கள் அற்புதமா இருக்குது நம்மளை சுற்றி, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நன்றி சொல்றதுக்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? கோடி கோடி பேர் இருக்காங்க. சோறு இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, உடுத்தருக்கு துணி இல்லாம, சரியான வாழ்க்கை இல்லாம, சரியான உறவுகள் இல்லாம, ஒரு அடிப்படை தேவை கூட நிறைவு பண்ணிக்க முடியாம, ஒரு நல்ல கல்வி கிடைக்காம. சொல்லுங்க. அப்ப இருக்கிறதுக்கெல்லாம் யார் நன்றி சொல்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் அபரிவிதமாக கொடுக்கப்படுங்கிறது தான் இறைவனுடைய விதி. அப்ப எதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நன்றி செலுத்துறதுக்கு தான் போறோம். இறைவன் எனக்கு இவ்வளவும் கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி. எவ்வளவு கொடுத்திருக்கிற நீ. சரிங்களா? இதெல்லாம் சொல்லி மாளுமா? அப்ப இவ்வளவுக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாசம் எந்த பொருளை பார்த்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. இந்த பொருள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி கேளுங்க. உதாரணத்துக்கு இந்த செல்போன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கையில வச்சிருக்கீங்களா, இந்த செல்போன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள் வரும்? வருமா வராது? போன் பேசுறதுல இருந்து இந்த வீடியோ கிளாஸ் அட்டன் பண்றதுல இருந்து எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த செல்போன் உதவுது. பட் மேலோட்டமா பார்த்தா இது ஒரு 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் செல்போன் அவ்வளவுதான். பட் இது எவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப இதனால நீங்க என்ன பெனிஃபிட் அடையறீங்க நீங்க யோசிக்கணும். இங்க என்ன வேணும்னா சிந்திக்கணும். இந்த செல்போன் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் என்று நீங்க எழுதுங்க. டெய்லி ஒரு பொருள் எழுதுங்க. முடிஞ்ச 2 பொருள் 3 பொருள் எழுதுங்க. சரிங்களா? செல்போன் இல்லைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? சரிங்களா? ஒரு முடி இல்லைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? இன்னைக்கு எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க தெரியுமா? முடி இல்லைன்னு. சரிதானுங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? இன்னைக்கு உங்க உடம்பு ஆரோக்கியமா தானே இருக்கு. ஓரளவுக்கு இருக்குல்ல. சரிதானே? ரொம்ப மோசமா ஆஸ்பத்திரியில போய் படுக்கலையே. அப்ப அதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? கண்ணு தெரியலன்னு வச்சுங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கண்ணை கட்டிட்டு இருங்க. அப்ப கண்ணை தொட்டு தொட்டு கும்பிடுவோம். அப்படி கண்ணு. பட் அதனோட வேல்யூ தெரியாததால கண் இல்லாட்டி நான் எதையெல்லாம் இழப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. கண் இல்லாம இருந்தாதான் அது தெரியும். நமக்கு எத்தனையோ விஷயத்தை இறைவன் கொடுத்துருக்கிறோம். கண் பார்வை அற்றவங்ககிட்ட போய் கேளுங்க. நீயா நானா ஒரு ப்ரோக்ராம் பார்த்து வாழ்நாள் முழுக்க கண் தெரியாத சகோதர சகோதரிகள், உங்களுக்கு கண்ணு வந்தா நீங்க யாரை பார்க்கணும்னு விரும்புறீங்க? என்னோட அம்மாவை பார்க்கணும், அவங்கதான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தணும். என்னோட அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உதவி செஞ்சவங்களை பார்க்கணும். அது அந்த அந்த நீயா நானா போய் பாருங்க. கண்ணுல கண்ணீரே வரும். நமக்கு இவ்வளவு அற்புதமா 2 கண்ணை கொடுத்துருக்கான் இறைவன். இதுக்கு யார் நன்றி சொல்றோம் நம்ம? சரிங்களா? இந்த கைகளை கட்டி கொண்டு ஒரு நாள் வேலை செஞ்சு பார்க்கணும் நம்ம. அப்பதான் இந்த கையோட வேல்யூ என்னன்னு தெரியும். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பாத்ரூமுக்குள்ள ஒரு சின்ன மக்கு 15 ரூபா கொடுத்தா கடையில கொடுத்துருவான். பட் ஒரு நாள் மக்கு இல்லாம நீங்க குளிச்சு பாருங்க, அந்த பக்கோட வேல்யூ என்னன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? தண்ணி வரல உங்க பாத்ரூம்ல, தண்ணியோட வேல்யூ அப்பதான் தெரியும். ஒரு நாள் கரண்ட் இல்லை, அப்பதான் கரண்டோட வேல்யூ தெரியும். ஒரு நாள் கணவனோ மனைவியோ இல்லை, அப்பதான் அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியும். சரி, அது வரைக்கும் நமக்கு வேல்யூ தெரியுது இல்லை. சரிங்க. அப்ப அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
நன்றி உணர்வு தானா வரும். நன்றி சொல்றது வேற, நன்றி உணர்வு வேற. சரிங்களா? இப்போ ஒரு பேனா வாங்கி கையெழுத்து போட்டு திருப்பி கொடுக்குறீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்றது நன்றி. இது நன்றி உணர்வு அல்ல. இப்போ ஒரு முக்கியமான கையெழுத்து போடணும், அதுதான் உங்க வாழ்க்கையவே மாற்ற போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பேனாவே யாருகிட்டயும் இல்ல, ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் பேனா இருக்குது. உங்க வாழ்க்கையவே மாற்ற போறதுக்கான கையெழுத்து அவர் கொடுத்தாதான் சைன் பண்ண முடியும். அப்படின்னா அந்த பேனாக்கு நீங்க எப்படி வேல்யூ வைப்பீங்க? அவர் கடவுள் மாதிரி பார்க்க மாட்டீங்க, இந்த பேனாவை கடவுள் மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் தான் எல்லா பொருளாவும் உயிராவும் வந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறான். இந்த மவுஸ் சாதாரண மவுஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், 100 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவாங்க, 200 ரூபாய் கொடுத்தா கொடுத்துருவாங்க. பட் இதனோட ஹெல்ப் எவ்வளவுங்கிறது இது யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் இது இல்லாட்டி எவ்வளவு வேலை பாதிக்கப்படும். சரிங்களா? இப்படி நீங்க எடுத்து சிந்திங்க. ஒரு நாளைக்கு 2 பொருள் 3 பொருள் முடிஞ்ச 5 பொருள் எடுத்து சிந்திங்க. ஒரு தலைவணி இல்ல, தலைவணிக்கு யாராவது நன்றி சொல்றோமா? சொல்லுங்க. ஒரு ஃபேனுக்கு யாராவது நன்றி சொல்றோமா? ஒரு லைட்டுக்கு யாராவது நன்றி சொல்றோமா? ஒரு டூவீலர் நம்மளை தூக்கிட்டே அலையிற யாராச்சும் நன்றி சொல்றோமா? பெட்ரோல் பங்க்ல காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டு ஒரு 10,000 ரூபாய்க்காக ஒரு சகோதரர் பெட்ரோல் போட்டே இருக்காரு. அவர் இல்லாட்டி நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஆள் இல்லையே, அவருக்கு யாராவது நன்றி சொல்றோமா? கீரை தூக்கிட்டு ஒரு அம்மா தூக்கிட்டு வருதே, காலங்காத்தால் 3 மணிக்கு 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கி நம்ம வீதியில கொண்டாந்து விற்கிறதுக்கு வருது, பொடிநடையா வருது. அந்த அம்மாவுக்கு யாராவது நன்றி சொல்றோமா? குப்பை வண்டியில அத்தனை நாத்தத்தை வச்சுட்டு தள்ளிட்டு ஒரு அம்மா வருது, அந்த அம்மாவுக்கு யாராவது நன்றி சொல்றோமா? யோசித்து பாருங்க. பால்காரர் நமக்காக 3 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து கொண்டாடுறாரே, அவருக்கு யார் நன்றி சொல்றோம்? திட்டுறோம் வேணாம், எச்சா காசு வாங்குறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, அந்த அம்மா சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே, நன்றி உணர்வு இல்லாம இறை உணர்வு வராது. நன்றியுணர்வு தான் இறை உணர்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் இறைவா நன்றின்னு சொல்லி பழகணும். இந்த கண்ணு கொடுத்ததுக்கு நன்றி, காதை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த பேச்சை கொடுத்ததுக்கு இன்னைக்கு நிறுத்தினானா பேச முடியாதுங்க. சொல்லுங்க. இது டமார் ஆயிடுச்சுன்னா கேட்க முடியாது, போச்சு. இது நொல்லையாயிடுச்சுன்னா பார்க்க முடியாது, போச்சு. சரிங்க. காலையில உயிரோட எந்திரிச்சதுக்கே எவ்வளவு நன்றி சொல்லணும், சொல்லுங்க. நைட் டிக்கெட் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? என்னோட கால் இயங்குது, இறைவா நன்றி. காலை இயங்குது, இறைவா நன்றி. சரிங்களா? எனக்கு சுவை உணருது நாக்கு, நன்றி. நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிற நன்றி. நல்ல துணி கொடுத்துருக்கிற நன்றி. நன்றி நன்றி. துணி இல்லாம ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்பதான் துணியோட வேல்யூ தெரியும். ஏன்னா எது ஒண்ணுமே இல்லாதப்பதானே வேல்யூ தெரியும். கண்ணாடி போடுறாள், ஒரு நாள் கண்ணாடி இல்லாம இருந்து பாருங்க, அந்த கண்ணாடியோட வேல்யூ தெரியும். பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க ஒரு நாள் வண்டி இல்லாம இருந்து பாருங்க, பஸ்ல போங்க, அப்பதான் அதோட வேல்யூ தெரியும். தொட்டு கும்பிடுவீங்க உங்க காரை, உங்க வண்டிய. குழந்தை இல்லாதவங்க, சரிங்களா, அவங்கள பாருங்க, உங்க குழந்தைய காலை தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்லுவீங்க. கணவன் மனைவி இல்லாம படுற கஷ்டத்தை பாருங்க, அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லுவோம். பெத்தவங்க இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு? சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு தன்மை மனிதனுடைய அடிப்படை தன்மையா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க எதை பார்த்தாலும் நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க, அது வாடகை வீடா இருந்தா சொந்த வீடா இருந்தாங்க, அதுதானே உங்களுக்கு வெயில் மழையில இருந்து காக்குது. உங்க தொழிலுக்கு நன்றி சொல்லுங்க, அதுதான் நமக்கு சம்பாரம் கொடுக்குது, பணம் கொடுக்குது, அதை வச்சுட்டு தான் நம்ம வாழ்றோம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லுங்க, பக்கத்தால் ஒருத்தருமே இல்லாட்டி நீங்க தனி காட்டுல இருப்பீங்க. சரி, இந்த சமுதாயத்துக்கு நன்றி சொல்லுங்க, எத்தனை பேரோட உழைப்புல சாப்பாடு நமக்கு வருது, எல்லா பொருளும் வருது. நன்றி நன்றி நன்றி. சரிங்களா? ஒரு பிளாஸ்க்கு, சரிங்களா, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். சரிங்களா? இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும், ஆழ்ந்து உணர்ந்து நன்றி உணர்வுக்கு வரணும். அதுக்கு தான் 1 மாசம் டைம், சும்மா பேசுறதுக்கு இல்லைங்க. நீங்க டெய்லி சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து மனசுல நினைச்சு
இது இல்லைன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இல்லாட்டி இதனால நான் எவ்வளவு நன்மை அடைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு நினைச்சு பார்க்கணும். இதான் தற்சோதனை பண்ணணும். நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்ட குணத்தை மாத்துறதை விட நல்ல குணத்தை சேர்த்துறது ஈஸிங்க. சரிங்களா? நம்ம சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல் இதெல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் பண்ணுவோம். பட் அதை விட ரொம்ப நல்லது, நான் பொறுமையா இருப்பேன்னு நினைச்சுக்கலாம், நன்றி உணர்வோடு இருப்பேன்னு நினைச்சுக்கலாம். எப்படி தப்பு வரும்? வராது. சரி, இந்த மாதத்திற்கான குணமாக நன்றி உணர்வை நீங்க குணமா எடுத்துக்கொண்டு டெய்லியும் எவ்வளவு பேருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு தற்சோதனை படிவத்துல வரும். நாளையில இருந்து நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க மைண்ட்ல கூட. இன்னைக்கு எவ்வளவு பொருளுக்கு நன்றி சொன்னோம். நாம நன்றி உணர்வுங்கிற ஒரு விரதத்தை இந்த ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிறோம். நன்றி உணர்வுங்கிற விரதத்தை ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிறோம். அது ஒரு விரதம். இருக்கிறதுலே பெரிய மாற்றம் குணமாற்றம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணோம்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் ஆகுது தான் தற்சோதனை. அப்ப நம்ம நைட்டு உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னோமா? காலையில எந்திரிச்சோடனே நன்றி தவம் பண்ணணுமா? நன்றி உணர்வு தவம் பண்ணணுமா? இறைவன்ல இருந்து மனுஷன் வரைக்கும் அத்தனைக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க. அந்த நாள் தெய்வீக நாளா இருக்குமா இல்லையா? முடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் நன்றி இறைவான்னு சொல்லிட்டு படுங்க. அதுக்கு மேல என்னங்க இருக்குது? சரிங்களா? அடிக்கடி மதிய நேரங்கள்ல நேரம் கிடைக்கிறப்ப நன்றி உணர்வை பத்தி ஏதாவது சிந்திங்க, பேசுங்க, அல்லது படிங்க. யூடியூப்ல ஏதாவது நன்றி உணர்வை பத்தி போட்டிருந்தா கேளுங்க. நன்றி உணர்வை பெருக்கிக் கொள்வோம் இந்த மாசம். அது நம்முடைய கேரக்டரா மாறிடணும். என்னோட எலும்புல, என்னோட சதையில, என்னுடைய தோல்ல, என்னோட ரத்தத்துல நன்றி உணர்வு கலந்துடணும். நான் பார்க்கறது எல்லாத்தையும் நன்றி உணர்வா பார்க்கணும். இது மட்டும் வந்தாலே இறையுணர்வு சூப்பரா வருங்க. தவம் நல்லா வரும். உடம்பு ஆரோக்கியம் வந்துடும். சும்மா நினைக்காதீங்க நன்றி உணர்வை. நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறப்போவெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். நம்ம இது இல்லை அது இல்லைன்னு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறங்காட்டி தான் ஆற்றலே வரமானது நமக்கு. இறைவா நன்றி, இறைவா நன்றின்னு மட்டும் சொல்லிட்டே இருங்க. சரிங்களா? உங்களுக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும். லங்ஸுக்குள்ள பிரச்சனை இருக்கா? லங்ஸுக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. ஹார்ட்ல பிரச்சனை இருக்கா? ஹார்ட்டுக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. கால் முழங்கால் வலிக்குதா? மனதார அந்த இடத்துல நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா குணமாகும். உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரிங்களா? இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி, காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். வாரத்துக்கு 3 நாள் வகுப்பு, திங்கள் புதன் வெள்ளி. சரிங்களா? அதுல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகம் கருத்தியலா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதம் எளிய முறை உடற்பயிற்சி புத்தகத்தை கருத்தியலுக்கு எடுத்துக்கிறோம். அது மொத்த புத்தகத்தையும் படிச்சு ஒரு 10 பக்கம் லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 10 பக்கம் அப்படின்னா நீங்க 12 மாசத்துக்கு எழுதணும். 120 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்கோ, ஒரு நோட் வாங்கிக்கோ. 120 பேஜ் லாங் சைஸ் நோட்டு வாங்கிக்கணும். சின்னதா வாங்கக்கூடாது. லாங் சைஸ் நோட் 120 பேஜ். சரிங்க, ஒரு குயர் கூட தேவையில்லை. அதை விட சின்னதா இருந்தாலும் போதும். கொஞ்சம் பெருசா வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க எழுதுறது சிலர் 15, 20 கூட எழுதலாம். உங்களோட விருப்பம். அது உங்களோட விருப்பம். நீங்க 20 பக்கம் வேணாலும் எழுதுங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் குறைஞ்சதா நீங்க செய்யணுங்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறோம். இப்ப நீங்க தேவையில்லாத கமிட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்துருவீங்க. நல்ல விஷயத்த செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப பார்த்தாலும் படிப்பீங்க, எப்ப பார்த்தாலும் கவிதை படிப்பீங்க. சரிங்களா? கவிதையுமே உங்களுக்கு பாடி அனுப்பிச்சிருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் வல்ல தெய்வம் அது கவிதான். அடுத்த வாரத்துக்கு சரிங்களா? இப்ப நம்ம செவ்வாய்க்கிழமை அந்த கவி என்னன்னு சொல்லிடுவோம். அப்புறம் நீங்க அந்த வார இறுதிக்குள்ள வர்ற திங்கட்கிழமைக்குள்ள எழுதி என்ன பண்ணணும்? திங்கட்கிழமை கவி சொல்லிடுறோம். நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த கவியை எழுதி அனுப்பிச்சிடணும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்த திங்கள்ல இன்னொரு கவி சொல்லுவோம். அதையும் நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 7 நாள் டைம் எடுத்து பொறுமையா எழுதுனா போதும். சரிங்களா? அதுல வர்ற கவிய விளக்கத்தை அதை பத்தி விளக்கமெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அதனால இப்ப உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? மாதத்திற்கு ஒரு புத்தகம், அதுல 10 பேஜ் கருத்தியல் எழுதணும். இப்போ 1ஆம் தேதி நாளைக்கு தொடங்குதுன்னா 30ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த கருத்தியலை முடிச்சு கொடுத்துடணும். 10ஆம் தேதியே முடிச்சு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், 20ஆம் தேதி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அதிகபட்சம் 30ஆம் தேதி. 31 இருந்தா 31. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி கொடுத்தா வாங்க மாட்டாங்க.
ஒரு தடவை அப்படியெல்லாம் கிடையாது. 31ஆம் தேதி முடிக்கணும்னா முடிச்சிடணும். 1ஆம் தேதி நான் கொடுக்குறேன்னா அது வாங்கிக்குவாங்க. ஆனா உங்களுக்கு கணக்குல எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த கவிதையை எழுதி நீங்க அனுப்பிச்சிடணும். சார் நான் திங்கட்கிழமை அனுப்புறேன், எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மார்க் 0. இதுக்கெல்லாம் மார்க் போட்டே வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நன்றி உணர்வு எல்லாருமே தற்சோதனை படிவம் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணணும். இறை ஆசிரியர் அத்தனை பேரும் தற்சோதனை படிவம் ஃபில்அப் பண்ணணும். அதுல இனி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி நீங்க எல்லாம் ரெகுலரா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவாவது ஒரு தடவை தான் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தூண்டப்படும். இப்ப ஆரம்பத்துல நான் தூண்டி விடுறேன். சரிங்களா? இப்ப நீங்க பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கணும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும். தூண்டுறப்ப எந்திரிச்சு அந்த விளக்கு எரியறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இல்ல அப்படின்னா அப்புறம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நாளையிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? IAP 3Bல இருக்கிறவங்க ஆக்னை தவத்துக்கு வந்துடுறோம் 5 மணிக்கு. சரிங்களா? அதே போல சாயங்காலம் முடிஞ்ச வரைக்கும் தவத்துக்கு வரக்கு முயற்சி பண்ணுங்க. தவம் 1/2 மணி நேரம் தானே. தவம் வந்துட்டு கூட ஸ்பீச் நீங்க கேட்டா கேட்கலாம், கேட்காட்டி பரவாயில்ல. அதே சமயம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன். இது எல்லாம் செய்யறதுனால உங்க குடும்பத்துல அமைதி கெடாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. காலையில 5 மணிக்கு வரையும் 6 மணிக்கு தவம் முடிச்சுட்டு போய் உங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 12 to 1:30 தான் டைம் சொல்றோம். ஒரு வாரத்துக்கே 4:30 மணி நேரம் தான் சொல்றோம். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளவுதான் எடுக்கிறோம். புரியுதுங்களா? அதனால இதற்குன்னு டைமை ஒதுக்கிட்டு உங்க குடும்ப கடமையை நீங்க கரெக்டா செய்யணும். குறிப்பா குடும்பத்தோட ஒத்து போகணும். குடும்பம் நம்ம கூட ஒத்து போகாது. அடிச்சு சொல்றேன். ஏன்னா குடும்பத்துக்கு வேதாத்திரியமும் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, பாவப்பதிவும் தெரியாது. சரிங்களா? அவங்க உங்களை இங்க வராம இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாம் பெரும்பாலும் பண்ணுவாங்க. இதை பத்தி தெரிஞ்சதுன்னா வர வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. தெரியாதவங்க இதுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த குடும்பத்துல அமைதியை நீங்க பராமரிக்கணும். சரிங்களா? அப்ப அவங்களுக்கான தேவையை நம்ம ப்ராப்பரா நிறைவு பண்ணிக்கணும். அதுக்கு நான் அடிமையா இருங்கன்னு சொல்லல. உங்க குடும்ப கடமையை கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த வகுப்பு அட்டன் பண்றதால அங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை தொந்தரவு வரக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். நான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்குவேன். இவர் ஆசிரியர் யாருக்கு சம்மதமான்னு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். குடும்ப அமைதியை கெடுத்துட்டு பெறுவது ஞானமே ஆயினும் பிரயோஜனம் இல்லை. அதுக்குன்னு இந்த ஞானத்தை அடையாம போயிடலாமா? அப்போ உங்க வாழ்க்கை வீணா போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? குடும்பத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே வந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்கும் போகணும். அவன் தான் வெற்றியாளன். அதுதான் சாதனை. சரிங்களா? ஆப்போசிட்ல வண்டி வரும். ரோட்ல போனீங்கன்னா அதுல நீங்க உங்க சைடு போய் கரெக்டா போய் சேரணும். அதுதானே சரியான வண்டி ஓட்டுறது. சார் யாருமே ரோட்ல வரவே கூடாது, நான் மட்டும் போறேன்னா அதுக்கு பேர் வண்டி ஓட்டுறது இல்லை. அப்போ நம்ம சில பல பிரச்சனைகள் வரும். அதை எதிர்கொண்டு நீங்க போறப்பதான் இந்த பயிற்சியோட வேல்யூ உங்களுக்கு புரியும். வேல்யூ உங்களுக்கு புரியும். கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதனோட வேல்யூ. ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா வேல்யூ இல்லையே. குழந்தை ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா வேல்யூ இல்லை. கல்யாணம் ஈஸியா நடந்துச்சுன்னா வேல்யூ இல்லை. புரியுதா? பணம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா வேல்யூ இல்லை. வீடு ஈஸியா கட்டிட்டா வேல்யூ இல்லை. இப்ப வேல்யூ வரணும்னா நீங்க கஷ்டப்பட்டு அதை அடையணும். அதனால நல்ல சிறப்பா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த IAP 3B பேட்ச்ல இருக்கிறதுலே பெரிய பேட்ச். 180 பேர் ஆசிரியர்கள் இருக்கிறோம். நம்ம இன்னொரு 10-20 பேர் இணைவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட 200 பேர் ஆசிரியர் இருக்கிறோம். அந்த 200 ஆசிரியரையும் கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு வரணுங்கிறது என்னோட சங்கல்பம். குருகிட்ட அதான் வேண்டிக்கிறேன். இந்த 200 பேரை அப்படியே ஆசிரியரா கொண்டு வந்தா இருக்கிறதுலே IAP 1, 2, 3A, 3B தான் இருக்கிறதுலே பெரிய பேட்ச். IAP 2 வந்து 140 பேர் என்னவோ இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க தான் ஹையஸ்ட். அதனால நீங்க நல்லா சின்சியரா பண்ணிட்டு வாங்க. ஒரு சிறப்பான எதிர்காலம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த பாடலுக்கான விளக்கம், குறிப்பா அந்த பாடல் ஏன் நீங்க மனப்பாடம் பண்ணணும்,
இந்த பாடல் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பவர்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு என்ன ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு அந்த பாடல் படிக்கிறதுனுடைய பெருமையை மகரிஷி எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடலுக்குள்ள எவ்வளவு ஞானம், அதை நீங்க படிக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு ஞானம் வரும் அப்படின்னு அந்த பாடலுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்து அந்த பாடலையும் நம்ம வந்து பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நீங்க எல்லாருமே இந்த ஆசிரியரா இருப்பதற்கான தகுதிகள்னு எல்லாருமே எழுதிட்டீங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதியிருந்தா உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல அதை அனுப்பிச்சு விடுங்க. ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. எல்லாருமே அனுப்பணும். ஒரு இறை ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் போன வகுப்புல வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஒரு சிலர் எழுதாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இன்னைக்கு எழுதுங்க. அதிகபட்சம் நாளைக்குள்ள அது எல்லாரும் அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? ஒரு இறை ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் அன்பா இருக்கணும் சார், கருணையா இருக்கணும் சார், இனிமையா பேசணும் சார், இன்முகத்தோடு இருக்கணும், பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மையோடு இருக்கணும். சரிதானா? ஒரு பணிவா நடந்துக்கணும், அவரு ஈகோவோட இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தோணுது இல்ல? சரிங்களா? அது நீங்க அப்படியே எழுதுங்க. 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் எழுதுங்க. எழுதி அதை ஒரு போட்டோ எடுத்து உங்க குரூப்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நான் எல்லாத்தோடதையும் பார்ப்பேன். சரிங்களா? யார் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். சரியா? எழுத படிக்க தெரியாதவங்க விட்டுருங்க. மற்றவங்க இதை பத்தி எழுதி இன்னைக்கு நாளைக்குள்ள அனுப்புங்க. நிச்சயமா நம்ம அடுத்த வகுப்புல சிறப்பான ஒரு வகுப்பா நம்ம வந்து இதை தொடருவோம். சரிங்களா? நாளை காலை 5 மணிக்கு எல்லாரும் ஆக்கினை தவம் தொடங்குறோம். 15 நாளைக்கு ஆக்கினை. சரிதான், அவேர்னஸுக்கான ஒரு மெடிடேஷன். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும், அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புடன் ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு